ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை எந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. நடிகர் ரஜினிகாந்தின் அரசியல் பயணத்தில் இந்த வசனத்துக்கான இடம் என்பது மிக பெரியது. அப்போது ஆட்சியில் இருந்த ஜெயலலிதாவுக்கு எதிரான இந்த விமர்சனத்தை முன்வைத்த சில நாட்களில் ரஜினியிடமிருந்து இன்னொரு வசனம் அரசியல் களத்தை ஆக்கிரமித்தது. அந்த வசனம், இனி ஆண்டவனே நினைத்தாலும் ஜெயலலிதாவை காப்பாற்ற முடியாது என்பதுதான். யார் கொடுத்த நம்பிக்கையில் இப்படி ஒரு அரசியல் வசனத்தை பேசினார் ரஜினிகாந்த்? 2 தலைவர்கள் கொடுத்த நம்பிக்கை. அவர்கள் கருணாநிதி மற்றும் மூப்பனார். ஆம், அதிமுகவுக்கு எதிரான அரசியல் கட்சிகளின் அணிவகுப்புக்கு அப்போது தலைமை வகித்தவர் திமுக தலைவர் கருணாநிதி. ஜெயலலிதாவும் நரசிம்மராவும் கூட்டணி அமைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற தனி கட்சியை தொடங்கிய மூப்பனார் அதே வேகத்தில் திமுகவுடன் கூட்டணி அமைத்தார். அந்த கூட்டணியில் உருவாக்கத்திற்கு பிறகுதான் இனி ஆண்டவனை நினைத்தாலும் ஜெயலலிதாவை தோல்வியிலிருந்து காப்பாற்ற முடியாது என்று சொன்னார் ரஜினிகாந்த். அதன் பிறகு தேர்தல் நடைபெற்றது. ஜெயலலிதா வீழ்த்தப்பட்டார். கருணாநிதி முதலமைச்சரானார். ரஜினிக்கு அரசியல் ரீதியாக கிடைத்த முதல் வெற்றி இது. அப்போது கருணாநிதியுடன் நெருக்கம் காட்டத் தொடங்கிய ரஜினி பின்னாளில் ஜெயலலிதாவுடன் சமாதானம் செய்து கொண்ட பிறகும் கூட கருணாநிதியுடனான நட்பில் எந்தவித மாற்றத்தையும் செய்து கொள்ளவில்லை. எந்த ஒரு காரணத்திற்காகவும் கருணாநிதியை நேரடியாகவோ மறைமுகமாகவோ விமர்சனம் செய்ததில்லை. தென்னிந்தியாவின் மூத்த தலைவர் என்று கருணாநிதியை அழைப்பதை பெருமிதத்துடன் செய்தார் ரஜினி. உண்மையில் ரஜினி கருணாநிதி அரசியல் நட்பு 90களின் மத்தியில் தொடங்கினாலும் அவர்களுக்கு இடையிலான நட்பு 80களிலேயே தொடங்கிவிட்டது. குறிப்பாக ரஜினி கருணாநிதி உறவு மலர்ந்த அந்த மேடையில் கூட லேசான அரசியல் வாடை வீசவே செய்தது. அந்த மேடை ரஜினிக்கு சொந்தமான ராகவேந்திரா திருமண மண்டபத்தின் திறப்பு விழா மேடை. அந்த மேடையில் திமுக தலைவர் கருணாநிதியும் இடம்பெற்றிருந்தார். ரஜினிகாந்தின் மீது வைக்கப்படும் ஆகப்பெரிய விமர்சனங்களுள் ஒன்று ரஜினி தமிழர் அல்லாதவர் என்பதுதான். மராட்டியத்தில் பிறந்தவர், கர்நாடகத்தை சேர்ந்தவர் என்றெல்லாம் 40 ஆண்டுகளுக்கு மேலாக விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. இந்த விமர்சனங்களுக்கு ராகவேந்திரா திருமண மண்டப திறப்பு விழா மேடையில்தான் முதலாக பதில் கொடுத்தார் ரஜினி. என் தந்தை கிருஷ்ணகிரியில் உள்ள நாச்சிக்குப்பம் கிராமத்தில் பிறந்தவர். என் ஆன்மீக குரு ராகவேந்திரர் ஒரு தமிழர். நான் வணங்கும் ரமண மகரிஷி ஒரு தமிழர். என் திரையுலக குரு பாலச்சந்தர் ஒரு தமிழர். என் மனைவி லதா ஒரு தமிழச்சி. அப்படியென்றால் நான் யார்? நீங்களே சொல்லுங்கள் என்று கேட்டார். அந்த மேடை தொடங்கி பல மேடைகளில் திமுக தலைவர் கருணாநிதியுடன் பங்கேற்றிருக்கிறார் ரஜினி. ஆனால் எந்த ஒரு மேடையிலும் கருணாநிதியையோ திமுகவையோ ரஜினி விமர்சனம் செய்ததில்லை. மாறாக கருணாநிதியை பாராட்டி பேசியிருக்கிறார், புகழ்ந்து பேசியிருக்கிறார். அதற்கான சரியான உதாரணமாக 1996 தேர்தல் பிரச்சாரத்தின் போது ரஜினி பேசியதை சொல்ல வேண்டும். திமுக தமாக கூட்டணியை ஆதரித்து சன் தொலைக்காட்சியின் வழியாக பிரச்சாரம் செய்த ரஜினி, நீங்கள் எல்லோரும் முன்பு பார்த்த கலைஞர் வேறு, இனிமேல் பார்க்க போகும் கலைஞர் வேறு என்றார். அத்தோடு திமுக தமாக கூட்டணி ஜெயலலிதாவை வீழ்த்துவதற்கான பிரம்மாஸ்திரம் என்றார் ரஜினி. கருணாநிதிக்கு ஆதரவான ரஜினியின் பிரச்சாரம் அந்த தேர்தலில் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. தேர்தலில் வெற்றி பெற்ற கருணாநிதி முதலமைச்சரானார். ஆட்சிக்கு வந்த பிறகு கருணாநிதியுடனும் திமுகவுடனும் நல்லுறவுடனேயே இருந்தார் ரஜினி. கருணாநிதி இருக்கும் மேடைகளில் அவரை புகழ்ந்து பேசினார். இந்திய அரசியல் மூத்த தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களே, தென்னிந்தியாவின் மூத்த தலைவர்கள் என்று கருணாநிதியை அழைப்பதை பெருமிதத்துடன் செய்தார் ரஜினி. அது திமுகவின் முன்வரிசை தலைவர்கள் தொடங்கி கடைக்கோடி தொண்டன் வரை ரஜினியை ஏற்றுக்கொள்ளச் செய்தது. ஆட்சிக்கு வந்த கையோடு உள்ளாட்சி தேர்தலை நடத்தினார் முதலமைச்சர் கருணாநிதி. அப்பொழுதும் கருணாநிதி மூப்பனார் கூட்டணிக்கே ரஜினி ஆதரவளித்தார். அந்த தேர்தலிலும் திமுக தமாக கூட்டணியே வெற்றி பெற்றது. ஆனால் திடீரென கருணாநிதி மூப்பனார் இடையே விரிசல் ஏற்பட்டது. அது ரஜினிக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. அப்போது நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ரஜினி, என் உயிர் உள்ளவரை திமுக தமாக கூட்டணி தொடர வேண்டும், எந்த காலத்திலும் கலைஞரும் மூப்பனாரும் பிரியக்கூடாது என்பதே என் விருப்பம்
என்று பகிரங்கமாக பேசினார் ரஜினி. பின்னர் 1998 மக்களவைத் தேர்தலிலும் திமுக தமாக கூட்டணியே தொடர்ந்தது. ஆனால் இடையில் பல கசப்பான சம்பவங்கள் நடந்திருந்தன. அதன் காரணமாக எந்த ஒரு கூட்டணியையும் ஆதரிக்கப் போவதில்லை என்று சொன்ன ரஜினி பின்னர் கோவை குண்டுவெடிப்பு நடந்த பிறகு திமுக தமாக கூட்டணியை ஆதரித்தார். ஆனால் தேர்தலின் முடிவு திமுக தமாக கூட்டணிக்கு எதிராக போனது. அந்த முடிவுக்கு பிறகு ரஜினியின் வாய்ஸ் குறித்து மாறுபட்ட கருத்துக்கள் உருவாக தொடங்கின. திமுக தமாக கூட்டணி உடைந்த பிறகும் கூட ரஜினி கருணாநிதி உறவில் எந்த சிக்கலும் இல்லை. குறிப்பாக கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரை சந்தன கடத்தல் வீரப்பன் கடத்திய போது தவித்து போன ரஜினி, நானே காட்டுக்கு போவேன், வீரப்பனுடன் பேசி ராஜ்குமாரை மீட்டெடுப்பேன் என்றார். பிறகு யதார்த்தத்தை புரிந்து கொண்டு முதலமைச்சர் கருணாநிதியிடம் உதவி கோரினார். வீரப்பனிடம் பேச்சு நடத்த அரசின் தூதராக நக்கீரன் கோபால் செல்ல தயங்கிய போது முதலமைச்சர் கருணாநிதியின் கோபாலபுரம் இல்லத்திற்கு வந்து கோரிக்கை விடுத்தார். அதன் பிறகு முதலமைச்சர் கருணாநிதியின் அனுமதியோடு நக்கீரன் கோபாலை விமானத்தில் அழைத்துச் சென்று கர்நாடக முதல்வர் SM கிருஷ்ணாவிடம் பேச வைத்தார். நக்கீரன் கோபாலை தொடர்ந்து பழ நெடுமாறனை தூதுவராக அனுப்ப வேண்டிய சூழல் வந்தபோது மீண்டும் முதலமைச்சர் கருணாநிதியை சந்தித்து பேசினார் ரஜினி. இப்படி ராஜ்குமாரை உயிரோடு மீட்க கோபாலபுரத்துடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்தார் ரஜினி. ரஜினி கருணாநிதி நட்பு மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகும் தொடர்ந்தது. குறிப்பாக காவிரி விவகாரத்தை முன்வைத்து தமிழ் திரைப்பட கலைஞர்களுக்கும் ரஜினிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட போது ரஜினிக்கு துணையாக இருந்தவர் திமுக தலைவர் கருணாநிதி. தமிழகத்திற்கு தண்ணீர் விட மறுக்கும் கர்நாடகாவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் உற்பத்தியாகும் மின்சாரத்தை கர்நாடகத்திற்கு தரக்கூடாது என்று வலியுறுத்தி தமிழ் திரைப்பட கலைஞர்கள் போராட்டம் நடத்த தயாராகினர். அது ரஜினிக்கு சங்கடத்தை கொடுத்தது. கர்நாடகாவை எதிர்த்து தமிழ்நாட்டில் நடிகர்கள் போராடினால் கர்நாடகாவில் வாழும் தமிழர்களின் உயிருக்கு ஆபத்து என்று சொன்ன ரஜினி, நெய்வேலிக்கு பதில் சென்னையில் போராட்டம் நடத்தினால் பங்கேற்பேன் என்றார். ஆனால் போராட்டம் நெய்வேலியில்தான் என்று எல்லோரும் சொல்லவே கூட்டத்திலிருந்து வெளியேறினார் ரஜினி. 40 லட்சம் தமிழ் மக்கள் கர்நாடகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 40 லட்சம். என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? தமிழ் சொல்லும் போது அங்க வந்து அவங்க ப்ராப்பர்ட்டிக்கு அடிபட்டா அவங்க உயிர் ஆபத்தாச்சின்னு சொன்னாங்க. இங்க நீங்க போவீங்களா? உத்தரவாதம் கொடுக்குறீங்களா? கொடுங்க. கர்நாடகத்திலிருந்து எத்தனை தமிழ் மக்கள் வந்து எனக்கு போன் பண்ணி அழுது என்ன சொல்றாங்க உங்களுக்கு தெரியுமா? அது சில பேரு என் மேல இருக்கிற பொறாமையில, சில பேரு என் மேல இருக்கிற ஏதோ ஒரு பயத்துல பெருசாக்கி இருக்காங்க. எனவே இந்த டயத்துல நான் இன்னும் பெருசாக்கி திசை திருப்ப நான் விரும்ப மாட்டேன். அது யார் பேசிருக்காங்க, யார் அரசியல் ஆக்கிட்டு இருக்காங்க, யாரு அரசியல்வாதி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள வந்து நான் எலெக்ஷன் வரும்போது நான் பாத்துக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் ஆன்சர் பண்றது எலெக்ஷன் வர நேரத்துல நான் இது செஞ்சுக்கிறேன். நான் வந்துட்டு நடிகர் சங்கத்திலேயோ இல்ல சேம்பர்லயோ இல்ல உள்ளூர் கூட்டத்திலேயோ உண்ணாவிரதம் தண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி அமைதியா உண்ணா. அப்போது திடீர் திருப்பமாக திமுக தலைவர் கருணாநிதியிடமிருந்து ஒரு அறிக்கை வெளியானது. நெய்வேலி போராட்டத்தில் திமுகவை சேர்ந்த நட்சத்திரங்கள் பங்கேற்பார்கள் என்று முதலில் அறிவித்திருந்த கருணாநிதி தற்போது அந்த ஆதரவை திரும்ப பெற்றுக் கொண்டிருந்தார். கருணாநிதியின் அறிக்கை ரஜினிக்கு ஆதரவான முடிவாகவே பார்க்கப்பட்டது. மறுநாள் தனது அபிராமபுரம் போட் ஹவுஸ் வீட்டில் பத்திரிகையாளர்களை சந்தித்த ரஜினி, நான் முதலில் இந்தியன், பிறகுதான் தமிழன் என்றதோடு தனக்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்ட திமுக தலைவர் கருணாநிதிக்கு நன்றி தெரிவித்தார். அதே வேகத்தில் 2002 அக்டோபர் 13 அன்று காலை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தார் ரஜினி. அந்த போராட்டத்திற்கு திமுகவின் சார்பில் மு.க. ஸ்டாலின் நேரில் வந்து ஆதரவளித்தார். காவிரி தொடர்பான போராட்டத்தில் ஒட்டுமொத்த சினிமா கலைஞர்களுக்கும் ஆதரவாக முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தபோது ரஜினிக்கு ஆதரவளித்தார் திமுக தலைவர் கருணாநிதி. அப்படி ரஜினியின் பக்கம் நின்ற கருணாநிதிக்கு 2004 மக்களவை தேர்தலில் சங்கட்டமான சூழலை உருவாக்கினார் ரஜினி. அந்த தேர்தலின் போது திமுக கூட்டணியில் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமக இடம்பெற்றிருந்தது. அந்த கட்சிக்கு 6 தொகுதிகளை ஒதுக்கியிருந்தார் கருணாநிதி.
அப்பொழுது பாமகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை ரஜினி எடுத்தார். அதற்கு காரணம் ரஜினிக்கும் பாமகவுக்குமான பழைய பகை. ரஜினியின் பாபா படம் வெளியாவதற்கு முன்பு ரஜினி ராமதாஸ் இடையே ஏற்பட்ட மோதல் பாபா படம் வெளியான போது உச்சம் தொட்டது. அப்போது ரஜினி குறித்து டாக்டர் ராமதாஸின் ரசனை குறைவான விமர்சனங்கள் ரஜினியையும் அவருடைய ரசிகர்களையும் கொந்தளிக்க செய்தன. அதற்கு பதிலடி கொடுக்க விரும்பிய ரஜினியும் அவருடைய ரசிகர்களும் 2004 மக்களவை தேர்தலை அதற்கான களமாக மாற்ற தயாராகினர். பாமக போட்டியிடும் 6 தொகுதிகளிலும் ரஜினி ரசிகர்கள் பாமகவை எதிர்த்தும் மற்ற தொகுதிகளில் அவரவர் மனசாட்சிப்படியும் வாக்களிக்கலாம் என்றார் ரஜினி. மேலோட்டமாக பார்த்தால் அது ரஜினி பாமக மோதல். ஆனால் நுணுக்கமாக பார்த்தால் ரஜினியின் நிலைப்பாடு திமுக கூட்டணிக்கு எதிரானது. இப்பொழுது கருணாநிதியின் நிலை சிக்கலாகி போனது. கூட்டணி கட்சி தலைவரான ராமதாஸையும் விட்டுக் கொடுக்க முடியவில்லை, நண்பரான ரஜினியையும் விமர்சிக்க முடியவில்லை. தேர்தலின் முடிவில் பாமக 6 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. அதன் மூலம் திமுக கூட்டணிக்கு எதிரான ரஜினியின் வாய்ஸ் எடுபடாமல் போனது. பாபா படம் தாக்குதலுக்கு உள்ளானது தொடங்கி ரஜினி ரசிகர்கள் மீது பாமகவினர் நடத்திய தாக்குதல் வரை எந்த ஒரு விஷயத்திலும் கருணாநிதி நேரடியாகவோ மறைமுகமாகவோ ரஜினியை ஆதரிக்கவில்லை. அந்த சமயம் பார்த்து ரஜினி நடிப்பதாக இருந்த ஜக்குபாய் படத்தின் போஸ்டர் வெளியானது. அதில் இறைவா, நண்பர்களிடமிருந்து என்னை காப்பாற்று, எதிரிகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ற வசனம் இடம்பெற்றிருந்தது. அது கருணாநிதி மீது ரஜினி கொண்டிருக்கும் அதிருப்தியின் வெளிப்பாடு என்றன ஊடகங்கள். இடைப்பட்ட காலத்தில் கருணாநிதி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ரஜினி கருணாநிதி நட்பில் பெரிய அளவிலான மாற்றங்கள் எதுவும் வந்துவிடவில்லை. தென்னகத்தின் மூத்த தலைவர் என்று அழைப்பதிலோ, புத்தாண்டு, பொங்கல், பிறந்த நாளின் போது கோபாலபுரம் வந்து கருணாநிதிக்கு வாழ்த்து சொல்வதிலோ, அவரிடம் ஆசி பெறுவதிலோ எந்த குறையையும் ரஜினி வைக்கவில்லை. அப்படிப்பட்ட சூழலில்தான் 2006 முதல்வர் கருணாநிதிக்கு திரைப்பட கலைஞர்கள் பாராட்டு விழா நடத்தினர். அந்த விழாவில் முதலமைச்சர் கருணாநிதிக்கு அருகில் ரஜினி அமர்ந்திருந்தார். அப்போது மேடையில் பேசிய நடிகர் அஜித், விழாக்களில் பங்கேற்கச் சொல்லி நிர்பந்திக்கப்படுவதாக வருத்தப்பட்ட அஜித், உணர்வு பூர்வமான விவகாரங்களில் திரை உலகம் தலையிட வேண்டாம் என்று முதல்வர் கருணாநிதி அறிக்கை கொடுக்க வேண்டும், எங்களுக்கு அரசியல் வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது முதலமைச்சர் கருணாநிதியின் அருகில் அமர்ந்திருந்த ரஜினி சட்டென்று எழுந்து நின்று கைதட்டி அஜித்தின் பேச்சை வரவேற்றார். இது திமுகவினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. கருணாநிதிக்கான பாராட்டு விழாவுக்கு வந்துவிட்டு கருணாநிதியை சங்கடப்படுத்தும் வகையில் பேசிய அஜித்திற்கு கருணாநிதிக்கு அருகிலேயே நின்று பாராட்டு தெரிவித்ததன் மூலம் கருணாநிதியை பகிரங்கமாக அவமதித்து விட்டார் ரஜினி என்றனர் திமுகவினர். அதன் பிறகு கருணாநிதி ரஜினி நட்பில் பெரிய விரிசலும் இல்லை, நெருக்கமான பிணைப்பும் இல்லை. இந்த விழா ஒரு மகத்தான விழா, இது சாதாரண விழா இல்லை. இது கேபி சார் சொன்ன மாதிரி இது பாராட்டு விழா அல்ல, கலைஞர்களுக்கு நன்றி சொல்லும் விழா. இதை நன்றி எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னு சொன்னா இது 3 மாசம் 4 மாசம் இருக்கும். இதே ஹாலில் நான் இந்த இடத்த நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவரு எல்லாருமே கூகநாதன், ராம்நாராயண், ஆபீசர்ஸ் எல்லாருக்குமே அவரு பார்த்தீங்களா, இடம் பார்த்தீங்களா, போய் பார்த்தீங்களா சாங்ஷன் பண்ணி, அது சாங்ஷன் எல்லாம் ஃபுல்லா பண்ணி கையில் கொடுத்து, அதுக்கப்புறம் அதை பெப்சி மட்டும் இல்லை, நடிகர் சங்கம் உறுப்பினர்களுக்கு, சின்னத்திரை உறுப்பினர்களுக்கு அவருக்கெல்லாம் கொடுத்து, அது இடம் கட்டுறதுக்கும் பணம் ஆல்மோஸ்ட் சாங்ஷன் பண்ணி, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்தை கட்டி அங்கே நம்ம பெப்சி, நம்ம தொழிலாளர்கள் எல்லாருமே சினிமா நான் இருக்கிறத நான் பார்க்கணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம எப்படி நன்றி சொல்றது எனக்கு தெரியல. இந்த பின்னணியில்தான் திடீரென தன்னுடைய ரசிகர்களுடனான சந்திப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்தார் ரஜினி. அநேகமாக அரசியல் கட்சியை தொடங்குவதற்கான ஆயத்த பணியாகவே ரசிகர் சந்திப்பு பார்க்கப்பட்டது. அப்போது ரசிகர்களிடம் பேசிய ரஜினி, மு.க. ஸ்டாலின் திறமையான நிர்வாகி என்றதோடு ஸ்டாலினை சுதந்திரமாக செயல்பட விட்டால்
இன்னும் சிறப்பாக செயல்படுவார் என்று துக்ளக் ஆசிரியர் சொல்வார் என்று சொன்னார். ரஜினி பயன்படுத்திய சோ ராமசாமியின் மேற்கோள் ஸ்டாலின் மீதான பாராட்டாக எடுத்துக்கொள்வதா அல்லது ஸ்டாலினை சுதந்திரமாக செயல்பட கருணாநிதி விடவில்லை என்கின்ற விமர்சனமாக எடுத்துக்கொள்வதா என்ற குழப்பம் உருவானது. பதவிக்கு எனக்கு ஆசை இருந்தா 1996 அந்த நாற்காலியில தேடி வந்தது. அது வேண்டான்னு தள்ளி வச்சேன். நாற்பத்தஞ்சு வயசுலயே எனக்கு அந்த பதவி ஆசை இல்ல, 68 வயசுல அந்த பதவி ஆசை எனக்கு வருமா? அதேபோல 1996 ஆண்டு தேர்தலின் போது முதலமைச்சர் நாற்காலி தன்னை தேடி வந்ததாகவும் ஆனால் அந்த நாற்காலி வேண்டாம் என்று ஒதுங்கிவிட்டதாகவும் சொன்னார் ரஜினி. 1996 தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்த நிலையில் அப்பொழுது முதல்வர் நாற்காலி தன்னை தேடி வந்ததாக ரஜினி சொல்வது ஏன்? அதுவும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு சொல்ல வேண்டியதன் அவசியம் என்ன என்ற கேள்விகள் எழுந்தன. அதே சமயம் ரஜினி கட்சி தொடங்கப் போவதாக அறிவித்த போது அதை ரஜினியின் பாணியிலேயே மகிழ்ச்சி என்று வரவேற்றார் திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின். அவருடைய மொழியில, அவருடைய பாஷையிலேயே நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகிழ்ச்சி. அரசியல் கட்சி ஆரம்பிக்கப் போவதாக சொன்ன ரஜினி திடீரென ஒரு நாள் கருணாநிதியின் கோபாலபுரம் வீட்டிற்கு வந்தார். மரியாதை நிமித்தமாகவும் புத்தாண்டு வாழ்த்து சொல்லவுமே கருணாநிதியை சந்திக்க வந்திருப்பதாக சொன்ன ரஜினி உள்ளே சென்று கருணாநிதியை பார்த்தார். உடல்நிலை பாதிக்கப்பட்டு பேச முடியாமல் இருந்த கருணாநிதியை பார்த்துவிட்டு வெளியே வந்த ரஜினி, எனது அரசியல் பிரவேசம் பற்றி கருணாநிதியிடம் கூறினேன், பின்னர் அவரிடம் ஆசி பெற்றேன் என்றார். மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று முதலில் சொல்லிவிட்டு அரசியல் கட்சிக்கான ஆசி பெற்று வந்தேன் என்று ரஜினி சொன்னது விமர்சனத்தை கிளப்பியது. ஒரு மரியாதை நிமித்தமான சந்தித்து அவருடைய நண்பர் அவரை போய் பார்த்து அவருடைய நலம் விசாரித்து ஒரு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி நான் வரப்போறேன். பின்னர் ரஜினி கருணாநிதி சந்திப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மு.க. ஸ்டாலின் சொன்ன வாக்கியங்களுள் முக்கியமானது இதுதான். திராவிட இயக்கத்தை அழிப்பதற்கு யார் யாரோ முன்முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரின் கதைகள் எல்லாம் நாட்டுக்கே தெரியும். இதுதான் ரஜினியின் அரசியல் நுழைவு குறித்து ஸ்டாலின் ஆற்றிய முக்கியமான எதிர்வினை. அது தேர்தல் நேரத்தில் தான் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அவர் கேட்கிறாரா கேட்கலையா, அதை ஏத்துக்கிறதா ஏத்துக்கலையாங்கிறது தேர்தல் நேரத்தில் தான் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஆக அவர் ஆன்மீக அரசியலை தான் நடத்தப் போகிறார் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தையே அழித்து விடலாம் என்று ஒரு சிலர் திட்டமிட்டு பலருடைய தூண்டுதலால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கியிருப்பதாக ஒரு சித்திரத்தை, ஒரு உருவகத்தை சிலர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கெல்லாம் தெளிவாக சொல்லுகிறேன், இந்த மண் திராவிட இயக்கத்தினுடைய மண், இந்த தமிழ்நாட்டினுடைய மண். தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகைஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் அவர்களால் பண்பட்டு இருக்கக்கூடிய மண் இந்த மண். ஆக அப்படிப்பட்ட திராவிட இயக்கத்தை அழிப்பதற்கு யார் யாரோ முயற்சித்து பார்த்திருக்கிறார்கள். அவர்கள்தான் தோற்ற கதைகள் நாட்டிற்கு நன்றாக தெரியும். ஆனால் அதன் பிறகும் முரசொலி பவள விழாவிற்கு ரஜினிக்கு அழைப்பு விடுத்தது திமுக. அந்த மேடையில் ஸ்டாலினுக்கு இருபுறமும் ரஜினியும் கமலும் நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பிறகு திமுக தலைவர் கருணாநிதி உடல்நிலை பாதிக்கப்பட்டு காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது மருத்துவமனைக்கு நேரில் வந்தார் ரஜினி. அப்பொழுது திமுக செயல் தலைவர் ஸ்டாலினை சந்தித்து பேசிய ரஜினி மு.க. அழகிரியையும் தனியாக சந்தித்து பேசினார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த போது அழகிரி பெயரை முதலில் சொன்ன ரஜினி அதன் பிறகே ஸ்டாலின் பெயரை சொன்னார். அதுவும் ஊடகங்களில் பேசு பொருளாக மாறியது. திமுக தலைவர் கருணாநிதி மரணமடைந்த போது கோபாலபுரம் வீட்டிற்கு நேரில் அஞ்சலி செலுத்த வந்தார் ரஜினி. ஆனால் கட்டுக்கடங்காத கூட்டம் காரணமாக கோபாலபுரம் வீட்டிற்குள் ரஜினியால் செல்ல முடியவில்லை. பிறகு ராஜாஜி ஹாலுக்கு சென்றே கருணாநிதிக்கு அஞ்சலி செலுத்தினார் ரஜினி. அப்போது கருணாநிதியின் உடலை புதைக்க மெரினாவில் இடம் கொடுக்க தமிழக அரசு மறுத்தது சர்ச்சையை கிளப்பியது. பிறகு நீதிமன்றத்தை அணுகி மெரினாவில் இடம்பெற்றது திமுக.
அதன் பிறகு கருணாநிதிக்கான நினைவஞ்சலி நிகழ்வில் பேசிய ரஜினி, கருணாநிதி இல்லாத தமிழ்நாட்டை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. பழைய ஆட்களாக இருந்தாலும் புதிய ஆட்களாக இருந்தாலும் கருணாநிதி இல்லாமல் அரசியல் செய்ய முடியாது என்ற நிலையை உருவாக்கியவர். அவருடைய இறுதி சடங்கின் போது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்க வேண்டாமா என்று கேட்டதோடு, மெரினாவில் இடம் கொடுப்பதற்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீட்டுக்கு போயிருந்தால் நானே போராட்டத்தில் இறங்கியிருப்பேன் என்றார். அவர் இறுதி சடங்கில் வந்து யார் அழகப்பன் சொன்ன மாதிரி யார் யார் வந்தார், ஹோல் இந்தியா கம்ப்ளீட்லி வந்து அங்கே நின்றது. முப்படை வீரர்கள் அந்த மரியாதை கொடுத்து அந்த 21 குண்டுகள் முழங்க அவங்க மரியாதை கொடுத்தாங்க. அதில் வந்து ஒரே ஒரு குறை இந்த இடத்துல சொல்லாமல் வேண்டாமல் எனக்கு தெரியாது, பட் நான் சொல்லிடுறேன். கவர்னர்லேருந்து எல்லா மாநிலத்து முதலமைச்சர்களிலிருந்து பிரைம் மினிஸ்டர்லேருந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி 2:30 மணி 3 மணி நேரம் வெயிட் பண்ணி உட்கார்ந்து அத்தனை பேர் இங்கே இருக்கும்போது தமிழ்நாட்டின் முதல் பிரஜை முதலமைச்சர் அங்கே வர வேண்டாமா, அங்கே இருக்க வேண்டாமா, அந்த மந்திரி சபையை அங்கே இருக்கக்கூடாது. அங்கே இது பார்த்த மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நீங்க எல்லாம் என்ன எம்ஜிஆர் சாரா, ஜெயலலிதா அவர்களா, இந்த எதிரி திஸ்திங் அதெல்லாம் அதோட போயிடுச்சு. இப்ப ஜாம்பவான்கள் மோதுறாங்க, ஓகே இப்போ வேண்டாம், ரைட். எதிர்கட்சிகள் அவ்வளவுதான், அவங்களுக்கு கொடுத்த மரியாதை ப்ளீஸ் அந்த இடத்துல வந்து இடம் கொடுத்தீங்க. மேல்முறையீடு போகலை, மேல்முறையீடு போயிருந்தா நானே போராட்டத்தில் இருப்பேன். இப்படி திமுக